இவ்வளோ பெரிய காட்டில் அவங்கள எங்கே தர்றது? வா, இதுக்கே பயந்துட்ட அப்படியே வா. உன்னை வச்சு தான் அந்த கூட்டத்தையே பிடிக்கணும். பார்ப்போம். இந்த சூர்யா வந்தா எங்கே போனானே தெரியல. வசந்த், ஐம் சாரி வசந்த். அப்ப என்னதான் நடக்குதுங்க? இன்னும் என்ன நம்மள சொல்லு. மத்த ஃப்ரெண்ட்ஸோட சமாதானம் தோடி காட்டுறேன். பாக்குறியா? இல்ல வசந்த், நம்ம வந்ததா 5 பேரு. சக்தி சொன்னதை வச்சு பார்த்தா வந்தவன் என்னதான் கொண்டு இருக்கணும். ஆனா அப்படி நடக்கலையே. ப்ளீஸ் ஜெனி, எனக்கு கொஞ்சம் தனியா வரியா? வசந்த், சக்தி செத்தது குளிக்க போன இடத்துல. உதைக்கிறப்ப அவன் காலில் ஷூ இல்ல. ஆனா இன்னைக்கு சந்தேகப்பட்டு தோண்டி பார்க்கும்போது அவன் காலில் ஷூ இருந்தது. பாத்தியா? போய் பார்க்கலாம். வேண்டாம் வசந்த், எனக்கு இங்க இருக்க ரொம்ப பயமா இருக்கு. இனிமே இங்க இருக்க வேண்டாம். இல்ல ஜெனி, சத்தியம் நான் சும்மா விட மாட்டேன். என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல ஜெனி. பணத்துக்காக இந்த கொலைகார மேல பழிய போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டான். வேண்டாம் வசந்த், நம்ம இங்க இருக்க வேண்டாம். வா போலாம். நீதானாடா? நான் வேற யாரோ நினைச்சு தகச்சிட்டேன். என்ன பயந்துட்டியா? பயமா எனக்கா? பயத்தை நான் மறந்து பல காலமாச்சு. பயத்தை மட்டுமா மறந்த, பாவத்தையும் மறந்துட்டியாடா? யார் பாவம்? நான் தான்டா பாவம். என் கூடவே இருந்த உனக்கு தெரியாதா? பாவமா இருந்த நீ பாவியா மாறிட்டியடா. நம்மள இந்த உலகம் எப்படியெல்லாம் வஞ்சித்தது, அத மறந்துட்டியடா. உன்னை வஞ்சித்தவனை மன்னிப்பது புண்ணியம், உன்னை வஞ்சித்தவனை தண்டிப்பது நியாயம். உன்னை ஒருவன் வஞ்சிக்க நீ வேறு ஒருவனை வஞ்சிப்பது பெரும் பாவம். மனசாட்சி எப்பவுமே தட்டி கேட்டு தான் பேசுமா? ஆமா, ஓட்டு போட்ட மக்களை கூட்டு போட்டு கொள்ளையடிக்கிறாங்களே அரசியல்வாதிங்க, அவங்க செய்யறது பாவம் இல்லையா? கஷ்டப்படுற ஏழைங்க கிட்ட இருந்தும் நடுத்தர மக்கள் கிட்ட இருந்தும் மனசாட்சி இல்லாம லஞ்சம் வாங்குறாங்களே அதிகாரிங்க, அவங்க செய்யறது பாவம் இல்லையா? தம்பியால அண்ணனை அழிப்பது அது வரலாறு. வலுத்தவன் கையில் வாழ்க்கை சிக்கும், இது பூகோளம். தவறு செய்யும் போது சந்தோஷமா தான் இருக்கும், அப்புறம் அதுவே உன்னை வாட்டி வதைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும். ஏன் மனசாட்சி இல்லையா நீ? அதான் என்ன மாதிரியே பேசுற. ஏன் தைரியம் தான் தவறு செய்யறவங்களை தட்டி கேளு. நியாயம் வேணும்னா அவங்கள பத்தி புகார் செய். அப்படி பயமா இருந்தா ஒதுங்கி போ. கேட்டு கேட்டு காதே புளிச்சு போச்சுப்பா, விட்டுட்டு போ. உண்மை என்னைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்பா, அம்மா, நான், என் தங்கச்சின்னு
எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எங்க அம்மா இறந்த பிறகு வீட்டு வேலைக்காரியா இருந்தவளை எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வீட்டுக்காரியா மாத்தினார். இதுக்கப்புறம் எங்க அப்பாவை இறந்துட்டார். சித்தியோட கொடுமை நாளுக்கு நாள் அதிகமாச்சு. எங்கள் சோறு போடுறது கூட கணக்கு பார்க்க ஆரம்பிச்சா. எனக்கும் என் தங்கச்சிக்கும் எங்கள் அப்பா சேர்த்து வச்ச பணத்தில் தான் நான் காலேஜில் சேர்த்தேன். அதுக்கப்புறம் என் காலேஜ் ஃபீஸை என் தங்கச்சி தான் கட்டிட்டு வந்தா. அவள் வேலை பார்த்து தான் கட்டிட்டு தான் நினச்சேன். ஆனால் ஊருக்கு போனப்போ தான் தெரிஞ்சுது என் தங்கச்சி வேலை பார்த்து சம்பாதிக்கல. அவ அவ உடம்ப வித்து தான் என்னை படிக்க வச்சான்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது. அதை நேர்ல பார்த்த என்னால தாங்க முடியல. அந்த இடத்துலயே நான் அவனை கொன்னுட்டேன். இது வரைக்கும் நான் நல்லவனா தானே இருந்தேன். உன் பேச்சு தானே கேட்டுக்கிட்டு இருந்தேன். பணம் பணம் பணம், என்ன பாழாக்கின பணம், என் குடும்பத்தை பாழாக்கின பணம். அந்த பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன், எது வேணாலும் செய்வேன், கொலை கூட செய்வேன். அது என் நண்பனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கொலை செய்வேன், கண்டிப்பா கொல்லுவேன். என்ன வசன், நான் தான்டா ஊ சக்திடா, ஊ சக்திடா. இப்ப சக்தி ரொம்ப அதிகம். ஏன்டா அப்படி பண்ண? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொன்னுட்டீடா. உன்னை என் ஃப்ரெண்ட் அவனை நடிச்சேன், என் தம்பியை நடிச்சேன்டா. ஜெனியை என்ன கொன்ன? ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். இது வரைக்கும் 7 கொலை பண்ணிருக்கேன். அந்த சூர்யாவை நான் தான் கொன்னேன். நான் எப்படி உயிரோட இருந்தேன் பாக்குறியா? ஏய், முதல்ல அந்த பொண்ணை தான் போட்டு தரலாம்னு நினைச்சேன். ஆனா நீ மாட்டிக்கிட்ட. இரு 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 இரு. இல்ல, நல்லா யோசிப்பாரு. நான் உன்னை புடிச்சு கொடுக்கல. என்ன கொல்றனால உனக்கு எந்த லாபமும் இல்ல. என்ன கொல்லாம விட்டா உனக்கு லாபம். எத்தனை கொலை பண்ணாலும் உனக்கு பணம் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் 5ஓ 10ஓ. யோசிச்சுப்பார். அந்த மினிஸ்டர் கிட்ட ரொம்ப வருஷமா இருக்க. எங்களை கொல்ல அவன் ஒண்ணா அமிச்சான். ஆனா ஒன்ன மாதிரி வேற ஒருத்தனை கொன்னு அவன் ஒன்னையே முடிச்சிட்டானே. எங்களை கொன்னு அந்த பணத்தை நீ தாராளமா எடுத்துக்கோ, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா எங்களை கொன்ன மாதிரி அவன் ஒன்னையும் கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீன்னா அந்த 30 கோடியில 15 எனக்கு, 15 உனக்கு.